நான் யாரோ அவர் யாரோ சிறுகதை. ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள். என்னம்மா சொல்கிற ரஞ்சினி? கோபால்ங்கிற பையனை நீ கோயிலில் கல்யாணம் செய்துக்கிட்டியா? இரண்டாம் தாரத்திடம் சரண் அடைந்து விட்ட வயதான தந்தை கேட்டார். ஆமாம்ப்பா, ஒரு சின்ன கோயிலில் நானும் அவரும் மாலை மாற்றிக்கிட்டோம். உணர்ச்சியற்ற குரலில் பதிலளித்தாள் ரஞ்சனி. ஏம்மா, பெத்தவங்க நாங்கள் இருக்கும்போது எங்களை ஒரு வார்த்தை கேட்காம அப்படியெல்லாம் செய்யலாமா? மூத்த மனைவியின் மகளான ரஞ்சினியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் பின்னால் பிறந்த தன் மகள் கலாவுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்ட சின்னம்மாள் கேட்டாள். 4 பேர் கேட்டால் சிரிக்க மாட்டாங்களா ரஞ்சினி? உலகத்தை பற்றி கவலையே படாமல் தன் கணவனை அவன் தாயிடமிருந்து பிரித்து தங்கள் வீட்டோடு வைத்து கொண்ட கலாவின் சோகம் நிறைந்த அங்கலாய்ப்ப. திடீர்னு நீ வீட்டை விட்டு போயிட்டா எங்களால் அதை தாங்கிக்க முடியுமாக்கா? படிக்காமல் வேலை எதுவும் செய்யாமல் கை நீளும் குற்றத்துக்காக அவ்வப்போது 2-3 நாட்கள் அரசாங்க விருந்தினராக இருந்துவிட்டு வரும் தம்பி வாசுவின் ஆதங்கம். 16 வயதுகளை தாண்டிவிட்ட ரஞ்சனி இப்போது உலகத்தை ஓரளவு புரிந்து கொண்டு இருந்தாள். பிறந்த உடனேயே அம்மாவை விழுங்கிவிட்ட ரஞ்சனி இப்போது யாருக்குமே தேவையில்லாத ஓர் ஆத்மா. அப்பாவின் இதயத்தில் ஒரு மூலையிலே லேசாக கொஞ்சம் பாசம் இருக்கலாம். ஆனால் சிற்றன்னை, தம்பி, தங்கைகளுக்கு அவள் உதவி போய்விடுமே. 600 ரூபாய் மாதாந்திர வருமானம் போய்விடுமே. அதை நம்பித்தானே குடும்பமே நடந்து வந்தது. அவரும் என்னை போல அனாதைதான்பா என்று கோபாலை பற்றி ரஞ்சினி வர்ணித்த பொழுது எல்லோருக்கும் கோபம் வந்தது. ஆனால் பொன் முட்டையிடும் வார்த்தை இழகக்கூடாது என்ற விவேகம் அவர்களுக்கு பொறுமையை தந்தது. ரஞ்சனியும் கோபாலும் அடுத்தடுத்த கட்டிடங்களில் வேலை செய்து வந்தார்கள். அவனும் சுமார் அழகுதான். வயதும் 40 இருக்கும். பஸ்ஸில் அழகிய பெண் நிற்பதை பார்த்தால் யாருமே எழுந்து இடம் கொடுப்பார்கள். கோபால் ரஞ்சனிக்கு இடம் கொடுத்தான். மூச்சு முட்டும் நெருக்கடிக்கு நடுவிலே தனிமையின் வேதனையை அனுபவித்தாள் ரஞ்சனி. உற்றார் உறவினர் எவருமே இல்லாத தனிமை கோபாலை வாட்டியது. இருதரப்பட்ட தனிமைகள் காதல் என்ற அசட்டு பட்டம் சூட்டப்படாமல் புதிய ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது. சீக்கிரமே ஒரு சின்ன வீடாக பார்த்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள் ரஞ்சனி. ஆனால் ஏனோ தெரியவில்லை, முதலில் திருமணம் செய்து கொண்டுவிட்டு பிறகு குடித்தனம் போகலாம் என்ற யோசனை சொன்னான் கோபால். ரகசிய திருமணத்தின் சுவாரஸ்யம் வேண்டும் என்ற எண்ணமோ, பகிரங்க திருமணம் செய்து கொண்டால் தங்கள் ஜோடியை பார்த்து உலகம் சிரிக்கும் என்ற பயமோ. காரணம் எதுவானால் என்ன, தங்கள் திருமண வாழ்க்கைக்கு பலமான அஸ்திவாரம் அமைக்கும் வகையில் மாலை மாற்றி தாலி கட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு திருமணமும் செய்து கொண்டார்கள். அது வரைக்கும் நீ மாலை மாற்றிக்கிட்டதோடு நிறுத்திக்கிட்டது நல்லதா போச்சு. அந்த கோபாலோ அவன் உன்னை வச்சு காப்பாற்றுவான்னு எனக்கு தோணலை. அப்பா மெதுவாக ஆரம்பித்தார். சின்னம்மாவுக்கு அவள் கிடைத்து விட்டது. யாராவது கேட்டாங்கன்னா கோபால் யாரோ நான் யாரோ, எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட. பாசம் கலந்த அறிவுரை வழங்கினாள் அவள். இது பற்றி தொடர்ந்து பேசுவதில் பலனில்லை என்று முடிவு செய்த ரஞ்சனி உள்ளே சென்று விட்டாள். நாட்கள் உருண்டன. 1000 ரூபாய் தீபாவளி போனஸ் பணத்தை சின்னம்மா கையில் வைத்தாள் ரஞ்சனி. சம்பளத்திலேயே பஸ் பாஸுக்கும் காஃபி செலவுக்குமாக 40 ரூபாய்க்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டாளே. போனஸ் பணத்தில் ஒரு பைசா தொடவில்லை. நீ நல்லா இருக்கணுமா ரஞ்சனி என்று சின்னம்மாவின் வார்த்தைகளே வரவில்லை. தீபாவளிக்கு மருமக பிள்ளை கோபாலை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லுவாளோ சின்னம்மா என்று ரஞ்சனிக்கு ஒரு நப்பாசை. ஆனால் சின்னம்மா தொடர்ந்து, மறந்துடாதம்மா, எங்கேயாவது அந்த கோபாலை பார்த்து பல்ல கிள்ளை இழிச்சு வச்சிடாத. யாராவது கேட்டா அந்த கோபாலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு அடித்து சொல்லிவிடு. சின்னம்மா நினைவுபடுத்தினாள். தீபாவளி புஸ்வானம் போல ஆயிற்று. ஒரு நாள் 2 நல்ல செய்திகள் கொண்டு வந்திருப்பதாக கூறினான் கோபால். 1 மாதத்தில் நல்ல போஷன் ஒன்று கிடைக்க போகிறத. வாடகை 100 ரூபாய்தான். இன்னொரு நல்ல செய்தி என்று கேட்டாள் ரஞ்சனி. மறுநாள் அவன் பம்பாய்க்கு போகிறான். அதுவும் எப்படி? ஆகாய விமானத்தில். ஆமாம், சில முக்கியமான தஸ்தாவேஜுகள்
மறுநாள் பம்பாய் சேர்ந்து இரவு விமானத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். கோபால், நீ பிளெயினிலேயே போய் நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஃபைல்களை கொடுத்துவிட்டு ரயிலில் திரும்பி வந்துவிடு என்று சொல்லி இறந்தார் சென்னை கிளை மேனேஜர். மறுநாள் அலுவலகத்துக்கு சென்றபோது அவளுக்கு திடுக்கிடும் செய்தி ஒன்று காத்திருந்தது. வீட்டில் தினசரி எதுவும் வாங்காததால் ஆஃபீஸில் தான் செய்தி தெரிந்தது அவளுக்கு. முதல் நாள் பம்பாய்க்கு சென்ற விமானம் வழியிலேயே நொறுங்கி பயணிகள், விமான சிப்பந்திகள் அனைவருமே இறந்துவிட்டார்கள். பரபரப்புடன் பேப்பரை வாங்கி புரட்டினாள் ரஞ்சனி. இறந்தவர்கள் பட்டியலில் கோபால் வயது 40, திருமூர்த்தி ட்ரேடிங் கம்பெனி என்ற வாசகத்தை படித்ததும் ஒரு கணம் அவள் தலை சுழன்றது. அடுத்த கணமே தனக்கும் கோபாலுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றியோ, அதைத் தொடர்ந்து தாங்கள் செய்து கொண்ட இரகசிய திருமணம் பற்றியோ யாருக்கும் எதுவும் தெரியாது என்ற விஷயம் நினைவுக்கு வரவே தன்னை சுதாகரித்து கொண்டாள் ரஞ்சனி. அன்று அலுவலகத்திலும் சரி, மாலை வீடு திரும்பிய பிறகும் சரி, உணர்ச்சியற்ற மரமாக இயந்திரம் போல செயல்பட்டாள் அவள். மறுநாள் காலை குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்தாள் ரஞ்சனி. தடதடவென்று பாத்ரூம் கதவை தட்டும் ஒலி கேட்டது. தொடர்ந்து வந்தது சின்னம்மாவின் குரல். ரஞ்சனி, ரஞ்சனி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாமா, உன்னை தேடிண்டு யாரோ வந்திருக்காங்க. குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்த ரஞ்சனியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள் சின்னம்மா. பாவம் ரஞ்சனி, நீ சொல்லலையே, அந்த கோபால் நேற்று விமான விபத்தில் செத்து போயிட்டானாம். அவன் பர்ஸில் உன் விலாசம் இருந்ததாம். அதுதான் உன்னை விசாரிக்க வந்திருக்கார் ஒரு அதிகாரி. இதை பாருமா ரஞ்சனி, அவர்கிட்ட கண்ணா பின்னான்னு ஏதாவது உளறி வைக்காத. நீதானே அந்த கோபாலுடைய பொண்டாட்டின்னு உண்மையை சொல்லிவிட. தாயை முடிக்க விடாமல் முந்திக் கொண்டாள் மகள் கலா. அப்போத்தான் நமக்கு நஷ்ட ஈடு தொகை 1 லட்சமோ 2 லட்சமோ கிடைக்கும். கோபால் அனாதைன்னு நீதான் சொல்லியிருக்கியே, இப்போ நீதான் அவன் மனைவின்னு சொல்லிட்டா எல்லா பணமும் நமக்கு தானே வந்து சேரும். கூடத்தில் உட்கார்ந்திருந்த பெரிய மனிதர் ரஞ்சனியை கண்டதும் எழுந்து நின்றார். அப்பா, சின்னம்மா, கலா எல்லோரும் பின்னால் நின்றார்கள். வந்தவர் பேசினார். வணக்கம்மா, இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். நான் கோபால் வேலை செய்கிற வேலை செய்த ஆஃபீஸில் மேனேஜர். ஆஃபீஸ் வேலையாக அவனை பம்பாய்க்கு அனுப்பினேன். பாவம், வழியிலே ஏற்பட்ட விமான விபத்தில் அவன் செத்து போயிட்டான். தகவல் கிடைச்ச உடனே நான் விமான நிலையத்துக்கு போய் விசாரித்தேன். கோபால் தன் பையில் வச்சுருந்த பர்ஸில் உங்கள் விலாசம் எழுதிய பேப்பர் ஒன்று இருந்ததாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபால் சொந்த பந்தம் எதுவும் இல்லாத அனாதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் விலாசம் அவன் பையில் கிடச்சிருக்கு. அம்மா, கோபால் உங்களுக்கு எந்த விதத்துலையாவது உறவா? அப்படி உறவுனா என்ன உறவு? இதையெல்லாம் மன கஷ்டத்தை பார்க்காமல் கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா ஏர்லைன்ஸ் அதிகாரிங்க கிட்ட சொல்லி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உதவியாக இருக்கும். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. சின்னம்மா, அப்பா, கலா, வாசு எல்லோரும் திறந்த வாய் மூடாது ரஞ்சினியே பார்த்தார்கள். ரஞ்சினி சொன்னாள், நான் யாரோ, கோபால் யாரோ, அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அன்பானவர்களே, விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய நான் யாரோ அவர் யாரோ சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.